அடுத்ததாக அதிமுகவிலிருந்து கலைமாமணி நிர்மலா பெரியசாமி. அரசியலில் பெண்கள் வரவேற்கப்படுகிறார்களா, வம்பிழுக்கப்படுகிறார்களா? எப்பொழுதும் போல எல்லா இடங்களிலும் இருப்பதை போல பெண்கள் நிறைய இடங்களில் வம்பிழுக்கத்தான் படுகிறார்கள். ஆனால் அந்த வம்பை உடைக்கும் சாமர்த்தியமும் நமக்கு உண்டு, அவர்களுக்கு உண்டு. வணக்கம். இந்த வணக்கத்தை தான் அன்பு சகோதரி அபிநயா, நிகழ்ச்சியின் நெறியாளர் அபிநயாவுக்கு வணக்கம். எல்லோரும் அழகா பேசினாங்க, சிறந்த சிந்தனையாளர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எதிர்கால தமிழகமாக அத்துணை பேரும் IAS அதிகாரிகளாக பார்க்க பார்க்க அப்படியே அங்க உட்கார்ந்து கொண்டு உண்மையிலேயே உள்ளம் நெகிழ்ந்து போய், இறைவா இவர்கள் அத்துணை பேருக்கும் வெற்றியை கொடு, இவர்கள் அத்துணை பேரும் IAS அதிகாரிகளாக நேர்மையான உண்மையான கிவ் டு கெட், பெறுவதற்காக கொடுங்கள் என்னும் அந்த இந்த சர்வதேச மகளிர் தினத்தின் கோட்பாட்டை கொண்டு கொடுத்தால் பெறுவோம் அப்படிங்கறத உணர்ந்து உங்களுடைய அந்த பணியை, அந்த பணியின் வலிமையை பிறருக்காக பயன்படுத்துங்கள். அருமை சகோதரிகளே, ஃபர்ஹானா பேசினப்ப சொன்னாங்க விமென்ஸ் டே தேவையான். இதே கேள்வி எனக்கும் வந்தது. இதே கேள்வி ஒவ்வொரு சர்வதேச மகளிர் தினத்தப்பவும் மகளிர் தினம் என்று ஒன்று வேண்டுமா அப்படின்னு தோணுச்சு, கேட்கும். ஆனா இந்த மகளிர் தினத்தை வெறுமனே மகளிருக்கான தினம் என்று மட்டும் நாம் பார்க்க கூடாது. இந்த தினம் சிவில் அவேர்னஸ் டே, விமன் அண்ட் கேர்ள்ஸ் டே, ஆன்டி செக்சிசம் டே, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் டே, இவ்வளவு பொருள் இருக்கிறது. அப்படின்னா பரவாயில்ல ஃபர்ஹானா, இருந்துட்டு போகுது. அதிலும் பாலின வேறுபாடு, ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கான் என்று பாடியது நமது பாட்டன் சுப்பிரமணிய பாரதி. அவங்க பக்கத்தில் இருக்கனால எனக்கும் பாட்டன் வந்துருச்சு. அந்த ஓதம் வடிக்கிறது, அண்ணன் சொல்லுவார்ல எப்பவும் பாட்டன், அது மாதிரி எனக்கும் வருது. சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி, ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கான். அதான் இங்க நீங்க எல்லாரும் இப்ப பேசுறவங்க எல்லாருமே அருமையா பேசினாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். மிஸ் ராதிகா, அவங்க லக்ஷ்மி எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை ஃபர்ஹானா வலிமையாக எடுத்து வைத்தார்கள். ஆனா நான் ஃபெமினிசம் அவ்வளோ பேசுறது இல்லை. ஏன்னா சுதந்திரம் என்பது பிறர் கொடுத்து வருவதல்ல என்பதை உண்மையாக நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். சுதந்திரம் என்பது நம்மிடம் இருக்கிறது. என் சுதந்திரத்தை பறிக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் என் உரிமை, என் சுதந்திரம் என்னிடத்தை தான். உள்ளுக்குள்ளே உங்கள் அந்தராத்மாவில் அந்த வலிமையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும், அதை நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. பெண் சமூகம் எல்லாம் அந்த வலிமை நமக்குள் வந்து விட்டதென்றால் ஆணாவது அவர்களாவது ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பெண் தான் வலிமையானவள். நம்மளுடைய அசாத்திய மன வலிமைக்கு பயந்துகிட்டு தான் மனு சாஸ்திரம் பெண்ணை தட்டி தட்டி வைக்கிறது, தெரியுமா? அதுவும் வந்து தெரியும், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் முழுவதாக பிடித்ததில்லை, ஆனாலும் தெரியும், மேலோட்டமாக அங்கங்கே அவ்வப்பொழுது படித்துக் கொண்டே வரும்பொழுது அது தெரியுது. பெண்ணுடைய வலிமை அசாத்தியமானது என்பதால் தான் ஆண் தனக்கு அடங்கியவளாகவே அவளை வைத்திருக்க வேண்டும் என்று புராண காலத்திலிருந்து, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, திட்டமிட்டு. அந்த திட்டத்தை உடைக்க வேண்டும் இளைய சகோதரிகளை நீங்கள் எல்லோரும். நாங்கள் முடிந்த அளவுக்கு பண்றோம், எங்களால் ஒரு உயரம். அந்த பிளான டெமாலிஷ் பண்றதுல அரசியல் தலைவர்கள் இப்போ எந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்துறாங்க? அந்த பிளான்ல அவங்களும் பயணிக்கிறாங்களோ? அதாவது யாரும் இப்ப எல்லாம் பண்றது இல்ல. அப்படி எனக்கு தெரிய, நான் அரசியல் கட்சியில் இருக்கிற, அதுவும் அம்மாவுடைய கட்சியில் இருப்பதாலோ என்னவோ, எந்த தலைவருமே எந்த கட்சியிலுமே பெண்களை அப்படி மட்டம் தட்டுறதுக்காக ஒரு செயல்பாடு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வளரவும் விடுறது இல்ல அவங்க. அதாவது ரெண்டும் வந்து ஈகோக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நூல், அன்புக்கும் காதலுக்கும் உள்ள இடைவெளி. அந்த ஒரு சின்ன நூல் இழையை நாம் பிடிச்சிட்டோன்னு வைங்க, ஜெயிச்சிடலாம். உங்கள் கொள்கை கோட்பாடு என்ன? ஒன்னே ஒண்ணு, இன்னாரை பின்பற்ற வேண்டும், இன்னார் என்னுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கணும். அந்த ரோல் மாடல் அப்ப இப்ப என்ன சொல்றாங்க? சகோதரி லட்சுமி சொன்னப்போ இந்திரா காந்தியை சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வெகு தூரம் கடந்து வந்து விட்டது காங்கிரஸ். சகோதரி மறந்துட்டாங்க. அந்த டைம்ல அவங்க இருந்திருந்தா, அம்மா இல்லையே, அந்த இந்திரா காந்தி இப்ப இல்ல. எங்களை கூட சொல்லுவாங்க, அம்மா மட்டும் இருந்திருந்தா. வருத்தமா இருக்கு. நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆமா, அது வரும். எங்க அம்மா பேசாம இருப்போமா? அரசியல்ல அடுத்து முழுக்க பேசுவேன். இல்ல, இந்திரா காந்திய பற்றி பேசினாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இங்க அதிமுகலையும் ஜெயலலிதா பற்றி தான் இறுதியாக பேச வேண்டியதா. இப்ப சமீபத்தில் மறைந்த தலைவர், இப்போ அவங்களுடைய லெகசி, அவங்களுடைய கோட்பாடுகள், அவர்கள் செயல்பாடுகள், அதனால் பயனடைந்த மக்கள், இந்த மாநிலம் எல்லாரும் இன்னும் அப்படியே அலைவா இருக்கு. அண்ணன் இந்திரா காந்தி எப்பவே போயிட்டாங்க. போய் வெகு நாள் ஆச்சு. இவங்களுக்கு எல்லாம் தெரிய கூட தெரியாது. படித்தால் தான் தெரியும். கொஞ்சம் பேருக்கு நீங்க வந்து ஒருவேளை IASல படிக்கிறதுனால உங்க 3 பேர் தான், அவங்க யாருமே சொல்ல. ராகுல் காந்தி இருக்காரு, குறைந்தபட்சம் சோனியா காந்தி இருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் மகிழ்ந்திருப்பேன். இல்ல, அது வந்து அவ்வளவு பின்னாடி போய் அதை உதாரணமாக, ஆமா, நம்மளுடைய பெண் தலைவர்கள், இந்திய போரை கையாண்ட பிரதமர்கள், அதுதான் கான்டெக்ட். இல்ல, போறதுக்கு அப்புறம் வரலையா பெண் பிரதமர்கள்? அதற்கு பிறகு அததான் இப்ப நம்ம வரலையே. வர்றதுக்கு யாரு விடுறா? அங்க வந்து அதான் அந்த காந்தி குடும்பத்தை தவிர வேற யாரு வர முடியுங்க? அவங்க வீட்டுல அந்த பெண்ணை விடுறதுக்கே அவங்க அம்மாவே விடலைன்னு சொல்றாங்க. இங்கே ஏன் பெண்களை விடாம அந்த இடத்துல அவ்வளவு பெரிய, இங்கேயே பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பெண்கள் வந்துட்டாங்க. எங்கள் பார்ட்டியிலேயே அம்மாவுக்கு பிறகு அண்ணன் தான் வர முடிஞ்சது. ஏன்னா எந்த பெண்ணும் ரெடியா இல்ல. எங்கள் அண்ணன் அதை சரியாக செய்கிறார். EPS என்பது அது வேறு, அது அடுத்த இதுல நான் சொல்றேன் என்னெல்லாம் பண்ணிருக்கோம். ரெடி ஆகிறதுக்கு இல்ல, ரெண்டுக்கும் அது வந்து அண்ணன் சரியாதான் செய்யறாராம், யாரும் ரெடியா இல்லையா. மற்ற கட்சிகள் பத்தி பேசுற பொழுது அவங்கள யாரும் விடலையா. நம்புற மாதிரி பேசணும் மேடம். இது நம்பாம என்ன இருக்கு? பிரியங்கா காந்தியை விடல, பிரியங்கா காந்தியை கொண்டு வரதுக்கு அவங்க அம்மாவே விருப்பப்படல. ஒரு பத்திரிகையில் இல்ல, எத்தனை பத்திரிகையில நான் படிக்கிறேன் தெரியுமா? அது இப்போ உங்களுக்கு தெரியுமா, உலக அளவுல 64% பெண்களுக்கு, 64% தான் பெண்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உலக அளவுல. இன்னைக்கு ஏன் நம்ம சர்வதேச மகளிர் தினம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம்? நம்ம என்னமோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது பட்ட கஷ்டம் எல்லாம். வாக்குரிமை கிடையாது நமக்கு, ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது நமக்கு. பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படுதுங்கிறது இந்தியாவில மட்டுமல்ல, நம்ம கொஞ்சம் பிஹைண்ட்ல இருக்கோம். நாம் 50 வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்துக்கு கூட கிட்ட பின்னாடி இருக்கமே தவிர, அமெரிக்காவில ஓட்டுரிமை இல்லாம இருந்தது. அமெரிக்கால தொழிலாளர் உரிமைகள்ல சம வேலைக்கு சம ஊதியம் இல்லாம இருந்தது. அதுக்கெல்லாம் கேட்டுத்தான் போராடி பெண்கள் சர்வதேச உமன்ஸ் டே வந்தது. எதனால? இந்த போராட்டம். எங்களுக்கும் உரிய மரியாதையை கொடுங்கள் தான் நியூயார்க்ல அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை எப்ப நடத்துறாங்க தெரியுமா? அப்பெல்லாம் போன் கிடையாது, வெறும் ஒரு போஸ்ட் கார்டு. அப்பெல்லாம் போக்குவரத்து வசதிகள் அங்கேயும் கிடையாது, யூரோப்ல கிடையாது, ஐரோப்பால கிடையாது. எப்ப வந்தது? எல்லாமே 1950s தான் அவங்களும் ஒரு வடிவத்துக்கு வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1920ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு எவல்யூஷன். இன்னைக்குமே பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ங்கிறது பெண்களை விடுறது இல்ல, போராடுவாங்க, அடுத்து வருவாங்க. நான் நம்பிக்கை இழக்கல, நிச்சயமா இந்த நிலை மாறும். எங்கேயா இருந்தாலும் அரசியல் அதிகாரம் என்பது மற்ற எல்லாவற்றையும் விட பெரிது. அதிகாரத்துக்கு வருவது சாதாரணம் அல்ல. வீட்டுல ஆணுக்கு பெண் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆண் உரிமை சார்ந்து, அதாவது பெண்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் பெண்ணே பார்க்கணுமான்னு, அது தப்பு. அது எப்படி நம்மளே மட்டும், அது அன்றைக்கு வீட்டுல மட்டும் நம்ம இருந்தப்போ வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஓகே, ஆனா இப்பொழுது ஆணுக்கு சமமாக வேலை பார்ப்பது எல்லா விதத்திலையும் வெளியில வந்துட்டப்போ நமக்கும் சுமை அதிகமா, அது பர்டன் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி வேலை பார்க்கணும்? நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வேலையை முடிச்சிட்டு நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா சமைக்கிறதோ வீட்டு வேலைகளையோ பார்க்கிறது தவறு இல்ல. அதே போல உங்கள் கணவரோ நண்பரோ அப்பாவோ சகோதரனோ அவங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறப்பவும் பார்க்கிறது தவறில்ல. இந்த மனப்பான்மையை அதுவும் நினைத்தால் நாம் உருவாக்க முடியும். நம்ம கிட்ட தான் குழந்தைகள் இருக்கு, அடுத்த தலைமுறை இருக்கு. வளர்க்கக்கூடிய அந்த ஆண் மகன்கள் எல்லாம் ஒரு பிரதிநிதிகள். இந்த சமூகத்தின், தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இந்திய சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக சமூகத்தின் பிரதிநிதிகளாக ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வீட்டில் நாம் வளர்க்கிறோம். அது நம்ம கையில் இருக்கு. கண்மூடித்தனமாக பின்பற்றுவதோ அல்லது குடும்ப அமைதியோ உங்கள் வாழ்க்கையின் அமைதியோ கெடுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பின்பற்றுவதோ சுதந்திரம் அல்ல.
சுதந்திரம் என்பது உங்களை முதலில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது. அடுத்து உங்களை சுற்றியுள்ளவர்கள், உங்கள் குடும்பம், நீங்கள் வேலை செய்யும் இடம், உங்கள் தோழியர் தோழர் எல்லாரையும், அடுத்த நம்ம சமூகம், அதுவும் நீங்க ஒரு குறுநில மன்னருக்கு சமம். ஒரு IAS அதிகாரியினுடைய பணி சாதாரணம் அல்ல. இன்னைக்கெல்லாம் ஏவலாள் மாதிரி நிறைய இடத்துல ஆயிட்டாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை சுற்றியுள்ளவர்கள் கனவையும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உபயோகமாக இருங்கள். கிவ் டு டேக். தேங்க்யூ.